ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு நாம் நாள்தோறும் அதிசயமான விஷயத்தை கவனிக்கலாம். அந்த அரசு மருத்துவமனையில் ஏராளமான ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நோயாளிகள் மட்டுமல்ல, அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்பவர்களுக்கும் தினமும் காலையில் சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு சிற்றுண்டி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் விலை ₹1 இந்த உணவை வழங்கி வருபவர் மருத்துவமனைக்கு அருகில் இயங்கி வரும் AMV வீட்டு சாப்பாடு மெஸ் நடத்தி வரும் 63 வயதான வெங்கட்ராமன். இந்த ₹1 உணவு வழங்குதல் குறித்து அவர் கூறியது: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈரோடு தான். என் அப்பா ரயில்வேயில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். என் அப்பா பணி ஓய்வு பெற்றதும் அவரோடு சேர்ந்து ஓர் உணவகம் துவங்கினேன். எங்கள் மெஸ் சுத்த சைவ உணவு வகைகளை ருசியாக சமைத்து குறைவான விலையில் அளிப்பதால் பலரும் விரும்பி வந்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். அரசு மருத்துவமனை அருகே எங்கள் மெஸ் இருப்பதால் ஏராளமான எண்ணிக்கையில் நோயாளிகளின் உறவினர்கள் இங்கு சாப்பாடு வாங்க வருவார்கள். 2007ஆம் ஆண்டு எங்கள் மெஸ்ஸுக்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் இட்லி இருக்கா என்று கேட்க, மெஸ்ஸில் அப்போது இட்லி இல்லாததால் தோசை கொடுக்கவா என்று கேட்டேன். வேண்டாம் என்று சொல்லி மறுத்த அவர், ₹10க்கு 6 இட்லி கொடுப்பீங்க, நானும் என் வீட்டுக்காரரும் ஆளுக்கு 3 இட்லி சாப்பிடுவோம், வயிறு நிரம்பிடும். ₹10க்கு 3 தோசை தானே கிடைக்கும், அது எங்கள் 2 பேருக்கும் பத்தாதே என்றார். அந்த பெண்மணியின் நிலைமையை புரிந்து கொண்டு, பரவாயில்லை, ₹10க்கு 6 தோசை கொடுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பசி தீர சாப்பிடுங்கள் என்று ₹10 வாங்கி கொண்டு 6 தோசைகளை பார்சல் செய்து கொடுத்து அனுப்பினேன். அந்த பெண்மணி கொடுத்த விளக்கம் என்னை சிந்திக்க வைத்தது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், அவர்களை கவனித்துக் கொள்பவர்கள் எல்லோருமே இதே நிலையில் தானே இருப்பார்கள் என நினைத்தேன். இதனைத் தொடர்ந்து ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன். அங்கு பணிபுரியும் செவிலியர்கள் பெரும்பாலான நோயாளிகள் இங்கு இட்லி தோசை வாங்கி சாப்பிட பணம் இல்லாமல் பன், டீ வாங்கி சாப்பிட்டு பசியாற்றிக் கொள்வதை என்னிடம் கூறினார்கள். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். தினமும் காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு உணவு இவற்றை ஏழை நோயாளிகளுக்கும் அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்பவருக்கும் இலவசமாக கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. என் மனைவி ராஜலட்சுமியோடு இது பற்றி ஆலோசனை செய்தேன். அவர் இலவசமாக கொடுக்கலாம், நல்ல விஷயம்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் உண்டு. நாம் இலவசமாக உணவு கொடுத்தால், குறிப்பாக ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அப்படியே உணவு வழங்குவது என முடிவு செய்தோம். இதற்கான டோக்கன்களை மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மூலமாகவே தகுதியான நோயாளிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்தோம். மெஸ்ஸில் மீந்து போனவற்றை கொடுக்கிறோம் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொள்ள வாய்ப்பு உண்டு. எனவே ₹1 என்று விலை என்று ஆலோசனை கூறினார். தினமும் 3 வேளை தலா 10 டோக்கன்கள் என ஆரம்பித்தது எங்கள் திட்டம். இந்த டோக்கனை கொண்டு வந்து எங்கள் மெஸ்ஸில் கொடுத்து அவர்கள் உணவு பார்சலை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் பங்கிட்டு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். காலை உணவில் 3 தோசைகளும் 2 இட்லிகளும் வழங்கப்படும். மதியம் முழு மதிய உணவு அவர்கள் திருப்தியாக சாப்பிடும் வகையில் கட்டி கொடுத்து விடுவோம். அதேபோல் இரவு நேரத்தில் 3 தோசை 2 சப்பாத்தி இருக்கும். இதற்கு நோயாளிகள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதுவே நாளடைவில் படிப்படியாக அதிகரித்து ஒரு நாளைக்கு 100 மதிய உணவு எனும் அளவுக்கு வளர்ந்தது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட எங்கள் சேவையை நிறுத்தவில்லை. மனசிருந்தால் சேவை செய்யலாம். எங்கள் மெஸ்ஸின் சேவையோடு சேர்த்து, எங்கள் மெஸ்ஸின் தேவையோடு சேர்த்து அவர்களுக்கும் சேர்த்து சமைக்கிறோம். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சமாளிக்கிறோம். இது தவிர எங்கள் ஹோட்டலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாப்பாட்டு விலையில் 20% முதல் 50% வரை சலுகையும் கொடுக்கிறோம். 2013இல் பிரபல தொலைக்காட்சி வியத்தகு இந்தியர்கள் என்ற வரிசையில் இலவச உணவு சேவை பிரிவில் என்னை சேர்த்தது. விருது கொடுத்து கௌரவித்தார்கள். 2013இல் பிரபல தொலைக்காட்சி வியத்தகு இந்தியர்கள் என்ற வரிசையில் இலவச உணவு சேவை பிரிவில் என்னை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்து கௌரவித்தார்கள். அப்பொழுதுதான் நான் என் வாழ்க்கையில் முதலில் விமானத்தில் பயணம் செய்தேன் என்றார் வெங்கட்ராமன்.